வணக்கம், வாழ்க மகிழ்வுடன் சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். இது தினம் ஒரு திரவியம், மனதுக்கும் உடலுக்கும். மரணத்தில் மங்காத்தா ஆடுவாங்க, நிறைய பேர் பார்த்துருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் இன்னைக்கு. 1990ஆவது ஆண்டு பெங்களூர்ல ஒரு பெரிய விமான விபத்து நடைபெற்றது. மும்பையிலிருந்து பெங்களூருக்கு ஒரு 146 பயணிகளோடு வந்த ஒரு விமானம் பெங்களூர் ஏர்போர்ட்டு கிட்ட வரும்போது கிராஷ் ஆயிடுச்சு. ஒரு பெரிய ஏரி பக்கத்தில் அது விழுந்து விபத்துக்குள்ளானது. ஸ்பாட்லேயே 92 பேர் இறந்துட்டாங்க, மற்றவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். இதில் என்ன அப்படின்னு சொன்னால், எதுக்காக நான் அந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அந்த விமான விபத்து நடந்த பொழுது சுற்றி இருக்கிற எல்லாரும் போய் உதவி செய்தார்கள். அதில் ஒரு மிக பிரபலமான பத்திரிகையில் அந்த பத்திரிகையினுடைய முகப்பு பக்கத்தில் இப்போதான் நிறைய வெப்சைட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அப்போ வீக்லி மேகசின்ஸ், மந்த்லி மேகசின்ஸ் தான். அதில் வரக்கூடிய ஒரு வீக்லி மேகசின்ஸில் இந்தியாவுடைய மிகப்பெரிய பத்திரிகை அது. அந்த பத்திரிகையினுடைய முகப்பு அட்டை பக்கத்தில் அந்த விமானம் நொறுங்கி கிடப்பதையும் அதிலிருந்து தப்பி ஓடி வருகின்ற ஒரு தாய், பிள்ளை, இன்னொரு வயதான மனிதர்கள், இவர்களுடைய புகைப்படத்தையும் பெருசா போட்டு கேப்ஷன் போட்டாங்க. அடுத்த அந்த புத்தகம் வெளிவந்த அடுத்த மணி நேரத்தில் அருமையான கேள்விகள் கேட்கப்பட்டன. இவ்வளவு ஜூம் பண்ணி கிளியரா புகைப்படம் பிடிக்க தெரிந்த அந்த பத்திரிகையினுடைய புகைப்பட நிபுணருக்கு ஓடி போய் அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் கொஞ்சம் கூட வரலையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்வி அந்த பத்திரிகையே அலற வச்சிச்சு ஒரு காலத்தில். உண்மை. இன்றைக்கும் நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா அந்த படம் கிடைக்கும். ஏர் கிராஷ் 1990 அட் பெங்களூர் அப்படின்னு போட்டீங்கன்னா அந்த படம் இருக்கும். ஒரு தாய் தன்னுடைய முழங்காலுக்கு மேல துணியை தூக்கி கொண்டு அந்த குளத்தில் ஏரியில் இறங்கி காப்பாற்றுவதற்காக ஓடி வரக்கூடிய அந்த புகைப்படம் அது. இவ்வளவு ஏதாவது தன்னுடைய தொழில் தர்மத்தை காப்பாற்ற வேண்டியதுதான். ஆனால் உயிர்களை, மனிதர்களை காப்பாற்ற வேண்டிய தருணத்தில் கூட நான் தொழில் செய்து கொண்டுதான் இருப்பேன் என்று ஒரு மனிதாபிமானமே இல்லாத ஒரு செயல்பாட்டை என்னவென்று சொல்வது. இதே போல எனக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு அனுபவம் நடந்தது. என்ன அப்படின்னு சொன்னா, தில்ஷன் கொலை வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு நடந்தது சென்னையில. ஒரு ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி நம்முடைய ராணுவ குடியிருப்புல சுவரேறி பழங்களையோ எதை எடுத்த காரணத்திற்காக துப்பாக்கியால சில சிறுவர்களை சுட்டார். அதுல ஒரு பையன் இறந்துட்டான், தில்ஷன் சொல்லிட்டு பையனுடைய பெயர். அந்த வழக்கு நடந்து கொண்டிருந்தது எங்கன்னா, நம்முடைய சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய சிங்காரவேலர் மாளிகையில இருக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடந்துட்டு இருந்துச்சு. அந்த தீர்ப்பு சொல்லக்கூடிய நாள் போல் இருக்கு. அந்த குழந்தையினுடைய இறந்து போன பையனுடைய தாய் அங்க வந்திருக்கிறாங்க. அந்த ராணுவ அதிகாரியும் அங்க வந்திருக்கிறாரு. தீர்ப்பு சொல்லி முடிச்சாச்சு. அவருக்கு தண்டனை விவரங்கள்லாம் சொல்லி முடிச்சாச்சு. அதை கேட்டுட்டு எல்லாரும் கீழே இறங்கி வராங்க. நான் என்னுடைய அலுவல் நிமித்தமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு செல்வதற்கு ஒரு வாகனத்துல போய் நிப்பாட்டிட்டு போறேன். ஒரே கூட்டம், பரபரப்பா இருக்கு. நான் எப்பொழுதுமே என்னோட ஒரு தண்ணி பாட்டில் கையில வச்சிருப்பேன். எடுத்துட்டு போகும்போது நமக்கும் உதவும், பிறருக்கும் உதவுமே அப்படின்னு சொல்லி அங்க இறங்கி என்ன கூட்டம், உள்ள நுழைய முடியல, அலுவலகத்துக்கு உள்ள நுழைய முடியல. ஒரே கூட்டம், பரபரப்பு. பத்திரிகையாளர்கள், நிறைய டிவி நிருபர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அந்த தாயிடம் பேட்டி காண்பதற்காக எல்லா பத்திரிகையாளர்களும் அவர்களை நெருக்குகிறார்கள். இறங்கி வரும்பொழுது அந்த தாய் மயக்கமுற்று கீழே விழுகிறார். உண்மையில் நடந்தது. ஒருவர் கூட அந்த தாயை தாங்கி பிடித்து தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. அவ்வளவு பேரையும் விலக்கி கொண்டு நான் போய் அந்த தண்ணி பாட்டில் இருக்கக்கூடிய தண்ணி கொஞ்சமா அந்த அம்மா கொடுத்து அவங்களை ஆசுவாசப்படுத்திட்டு வெளியே வந்துட்டேன். நான் சுற்றி நின்ற பத்திரிகையாளர்களை கேட்டேன், இத்தனை பேர் இருக்கீங்களா, அந்த அம்மாவுக்கு ஒருத்தர் தண்ணி கொடுத்து அவங்களை ஆசுவாசப்படுத்திட்டு அதுக்கப்புறம் பேட்டி கேட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதுல ஒரு போட்டோக்காரர் என்ன கேட்டாரு, உங்களை பிளாஷ் பண்ணிடவா, போட்டு கிழிச்சிடவா அப்படின்னாரு. நீங்க உங்களுடைய வேலையை செய்யுங்க, நான் என்னுடைய வேலையை செய்யறேன்னு சொல்லிட்டு அமைதியா அந்த இடத்த விட்டு கலந்து போயிட்டேன். கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். மனிதாபிமானம் இருக்கக்கூடிய இடத்தில்தான் மக்களுடைய பிரதிநிதித்துவம் மிக மிக அதிகமாக மதிக்கப்படும்.
பத்திரிகை துறையும் மக்கள் பிரதிநிதித்துவ துறை தான். ஆனால் எதற்கு நாம முக்கியத்துவம் கொடுக்குறோம் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். டிஆர்பி ஏறணும், சர்க்குலேஷன் அதிகமாகணும், நம்முடைய செய்தித்தாளில் வரக்கூடிய அல்லது சேனல்ல வரக்கூடிய விஷயங்கள் தான் எல்லாருக்கும் முதல்ல ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவன் ஒரு படத்துல வரும் இல்லையா, அந்த மாதிரி எதை நாம உருவாக்குகிறோம், எதை நாம பெருக்குகிறோம், எதை நாம பிரதிபலிக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். அந்த பெங்களூர் விமான விபத்தில் நடந்தக்கூடிய புகைப்படம் நல்லா தான் இருக்கும். ஆனா அதற்கு பின்னாடி மறைந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சோகமும் கொடூரமும் இன்றும் மக்களை சந்தித்து கொண்டுதான் இருக்கிறது. இறந்து போன 92 பேரில் ஒருவரை கூட காப்பாற்றி இருக்கலாம். கொஞ்சம் முன்னாடி போயிருந்தா, ஒரு வாளி தண்ணி அள்ளி ஊத்திருந்தா கூட எரிந்து கொண்டிருந்த நபர் காப்பாற்றப்பட்டிருப்பார். கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கும் தெருவில் நாம செய்யக்கூடிய பயணங்கள்ல அல்லது வேற எங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் அதை செல்போன்ல போட்டோ எடுக்கக்கூடியவர்களாகத்தான் நாம நிறைய பேர் இருக்கோம். கொஞ்சம் மறந்துடாதீங்க. அந்த பிரச்சனையில ஈடுபட்டு அதை தவிர்த்து அதுல இருந்து காப்பாற்ற வேணுமோ அல்லது அந்த நிலையை மாற்றக்கூடிய மனநிலைக்கோ நாம் யாரும் வர்றதில்லை. அது என்ன போன்ல போட்டோ எடுத்து அதை நம்ம அப்படியே எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும், லைவா போடணும், இதுலதான் நம்முடைய கவனம் இருக்கு. இந்த மனநிலையிலிருந்து வெளியே வாங்க. வெளியே வந்து மனிதாபிமானத்தோடு எல்லாத்தையும் அணுகக்கூடிய மனநிலைக்கு நம்மை பக்குவப்படுத்துவோம். அப்படி பக்குவப்படும் பொழுது மனிதம் தழைக்கும், நம்முடைய மனதும் மகிழும். வாழ்க மகிழுடன். இன்றைக்கு ஒரு அருமையான உணவுப் பொருள் சிறுகீரை. சிறுகீரை வந்து நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் கொடுத்த ஒரு இயற்கை கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம். பித்தம், மூலம், இந்த 2 பிரச்சனைகளுக்கும் சிறுகீரை வந்து ஒரு அருமையான மருந்து. மூலம் எதனால வரும்னா மலச்சிக்கல், செரிமான பிரச்சனைனால தான் வரும். இந்த சிறுகீரை உண்ணும் பொழுது அந்த 2 பிரச்சனைகளையும் தீர்க்க இயற்கை நமக்கு உதவி செய்கிறது. அதே போல சிறுநீரக கல் இருக்கிறவங்க கூட சிறுகீரையை அடிக்கடி எடுத்துக்கொள்ளும் பொழுது அதனுடைய பலனை அனுபவிக்கலாம். அதே போல நம்முடைய உடல் இருக்கக்கூடிய எல்லா விதமான பலவீனங்களையும் சிறுகீரை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணக்கூடிய ஆற்றலை கொண்டிருக்கிறது. குறிப்பாக பெண்களுக்கு ஃபோலிக் ஆசிட் நிறைய இருக்கக்கூடிய ஒரு கீரை சிறுகீரை. இதை அதிகமாக பயன்படுத்துவோம். அது தவிர்த்து நம்முடைய உயிர் சத்துக்கள், விட்டமின்கள் நிறைய இருக்குது அதுல. அதனால சிறுகீரையை முடிந்த அளவிற்கு அடிக்கடி உணவில் சேர்த்து கொண்டு பயன்பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்க மகிழ்வுடன்.